ஏக்கா வணங்கா. இன்னைக்கு விமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷனுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை. அதாவது விமனுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு விஷயம் அது நிஜமாலே எக்ஸ்க்ளூசிவா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு போகிறோம். வேற ஒன்றுமே இல்லை. பசங்களோட பொண்ணுங்க செஞ்சுட்டு இன்னைக்கு நம்ம பப்ளிக்ல அழறது ஒரு எம்பாரஸ்மெண்ட். ஆயிரத்தி மட்டும் ஏன் பொண்ணு மாதிரி அழகுன்னு சொன்னாங்க. Hello ladies and gentlemen, first of all, very happy Women's Day. I'm Gayatri working for Radio 1 here. Actually, இந்த பொண்ணுங்க அழறத பத்தி என்கிட்ட கூகுள் பேச சொன்னாரு. It's not a pattern we own guys, ஓகேவா? கேர்ள்ஸ் வந்து அழறது இட்ஸ் ஜென்ரல் அவுட்பர்ஸ்ட் ஆஃப் an emotion. பொண்ணுங்க ஏன்னா கொஞ்சம் கூட வெளிப்படையா உணர்வுகளை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? கேர்ள்ஸால ரொம்ப ஈஸியா அழ முடியும், பாய்ஸால அழ முடியாது அவ்வளோ ஈஸியா. கிரைங்கிறது ஒரு கெட்ட விஷயங்கிற மாதிரி தான் என் மனசுல இருக்கு. பொண்ணுங்க அழுறது வந்து ஈஸியா வருமா வராதான்னு எனக்கு தெரியல. The concept of crying is a sign of weakness in number of ladies. Crying is one of the ventilated feelings. It's a girly thing to cry because girls are more emotional. No, I don't think there's anything called a girly thing. So it's all about, your way of expressing emotions. I feel that the ladies are more sensitive. எல்லாருக்கும் துக்கம் இருக்கிற வெளிப்பாடு தன்னோட குழந்தைக்கோ தன்னோட அப்பாவோட அழைப்போ. When I enter some room, my brother or my partner is crying for something. என்னோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ அழுதுட்டு இருந்தா கூட definitely I'll go and slap that fellow and tell, why are you crying? Can you stop crying? Behave like a guy. That's what I tell. ஆண்கள் அழறது பத்தி எனக்கு எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது. நான் என்ன சுத்தில இருக்கிற எல்லாருமே நிறைய அழறவங்க தான். ஆம்பளைங்க அவ்வளோ சீக்கிரம் அழமாட்டாங்க. அப்படி அழுதாங்கன்னா பெரிய ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் தான் அழுவாங்க. அல்டிமேட்லி நான் என்ன நினைப்பேன்னா ஹீஸ் ஆல்சோ ஹியூமன். ஹீஸ் அ ஹியூமன் பீயிங். தட் இஸ் ஹிஸ் இமோஷன். ஸோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அவனுக்கு வந்து இப்போ அழற மாதிரி தோணும். ஸோ அழறா. ஸோ ஐ மீன், why would anybody want to go and mock him? நான் போய் பேசி சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவேன். I would be equally empathetic to his cause as I would be to a female friend of mine. They should cry, they should express what they feel and they shouldn't keep it inside. Firstly, I'll go and console him and tell him, if you want to cry, cry. I mean, it's not his fault that he's crying. இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், தட் அவங்க அழணும் அப்படின்னு தோணுனாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பயப்பட்டுட்டு அழாம இருப்பாங்க. Now mind you, feminine masculine need not be for females and males. Both genders could actually show both of this. யாராவது ஏன்டா பொண்ணு மாதிரி அழற அப்படின்னு ஒரு பையன் கிட்ட சொன்னா, இன்கேஸ் நான் அதை கேட்டா என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கோவம் தான் வரும் எனக்கு. என்டையர் விமன் கம்யூனிட்டிக்கு ஒரு டிமீனிங்கான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி வந்து இட் ஃபீல் லைக் யூ ஆர் புட்டிங் வுமன் டவுன் மாதிரி. When you go to a small boy and you tell him don't cry like a girl, you're putting a very negative emotion in him. அழறதுங்கிறது ஒரு யூனிவர்சல் எமோஷன். அது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டுமான எமோஷன் கிடையாது. That's wrong. Why only girls should cry? வேலை பண்ணுச்சு பொண்ணு மாதிரி வேலை பண்ணுன்னு சொல்றாங்களா? இல்ல சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா பாய்ஸ்னா அழவே கூடாது, அழுத ஒரு மாதிரி அப்படின்னு பார்க்கும். ஒரு guy, he has to think about what society will say and if people around him will judge him. That's only the society who tell that girls cry a lot. It's not like that. Be it a boy or a girl, இன்னைக்கு நம்ம பப்ளிக்ல அழறது ஒரு embarrassment அப்படின்னு தான் வந்து society has made us believe. So we actually don't cry. அழணும்னா கூட குடுகுடுன்னு போய் பாத்ரூம்ல போய் அழற பொண்ணுங்களை தான் பார்க்க முடியுமே தவிர you can never catch a girl cry. சினிமால காட்டுறது உண்மை எவ்வளோ இருக்குன்னா basically it's stereotyping. In movies they show this thing that girls cry during after their wedding. I haven't seen any girl crying in the weddings because maybe due to the makeup stuff. Personally நான் அப்படி இல்லவே இல்லை. எனக்கு ஷாப்பிங்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா போன்ல பேசுறது நிறைய பேசினேன். சினிமால காமிக்கிற ரொம்ப கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல வந்து நிறைய ஸ்டீரியோடைப்ஸ் இருந்தாலும் அதுல நிறைய உண்மை இருக்கு. பட் லைக் இன் மூவிஸ், they just exaggerated. எதுவுமே பண்ணதில்லை. ஆக்சுவலாக நிஜம் சொன்னோன்னா விமன்ஸ் டே எப்போ நான் ரீசெண்டாக தான் கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து ஐ ஒன்ட் பி ஆன்லைன் டுமாரோ, நான் இப்போவே அம்மாவுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃபியூச்சர் ஹாப்பி உமன்ஸ் டே அம்மா. ஸோ விமன்ஸ் டே எனக்கு பார்லருக்கு போனால் 50% ஆஃப்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. It'll be a girls day out. Happy 1 2 3 Happy Women's Day. இதுல சின்னதா சயின்ஸ்க்கு போனோம் அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் யுவர் டியர் கிளாண்ட் which is getting activated by your emotions. இது ஒரு பொண்ணுக்கும் ஆகலாம் பையனுக்கும் ஆகலாம். ஸோ இனிமேல இருந்து இந்த உமன்ஸ் டே சொல்றேன், பொண்ணுங்களை இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நாங்க அழகு வந்து வெப்பனா யூஸ் பண்றோம் அப்படின்னு. Got it?
ஹாப் பாயோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. பெப்பர் தூக்கா வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்குமே அதே பட்டன் தான் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப். Come on. Cheers.